ஹாய், இன்னைக்கு ரெசின் ஆர்ட் கிளாஸோட டே 2. இந்த வீடியோவில் நம்ம எப்படி அழகான ஆல்ஃபபெட் கீச்செயின் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு ரெசின், ஹார்ட்னர், ஆல்ஃபபெட் மோல்ட், பிக்மெண்ட், கில்ட்டர், கீச்செயின் ரிங் இவ்வளோ தேவைப்படும். வெயிட்டிங் ஸ்கேல், கப் ஸ்டிக் இதெல்லாம் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம ஒரு வெயிட்டிங் ஸ்கேலில் கப் வச்சுட்டு வெயிட்டை 0 மாற்றிட்டு ரெசினையும் ஹார்ட்னரையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நான் 6 கிராம் ரெசினும் 3 கிராம் ஹார்ட்னரும் மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒரு கீச்செயின்னா இதை விட கம்மியாக பண்ணால் போதும். உங்களுக்கு தேவையான அளவுலாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது 2:1 ரெசின். இப்போ ரெசினையும் ஹார்ட்னரையும் ஊற்றியாச்சு. இப்போ நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்படி மீடியம் ஸ்பீடில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கவுண்ட் பண்ணி 100 டைம்ஸ் 150 டைம்ஸ் அப்படி மிக்ஸ் பண்ணுவேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கொஞ்சம் நிறைய நேரம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கப்பில் பிரித்து எடுத்துக்கலாம். ஒரு கப்பில் இருக்க ரெசினில் ரோஸ் கோல்டு பிக்மெண்ட்டு சேர்க்குறேன். இன்னொரு கப்பில் இருக்கிறது அப்படியே டிரான்ஸ்பரண்டாக இருக்கட்டு. பிக்மெண்ட் சேர்த்ததும் இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரே சைடில் மிக்ஸ் பண்ணுவோம். அங்கே இங்கேயுமா சுற்றி மிக்ஸ் பண்ண வேண்டாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். எதுவுமே அதை டிஸ்டர்ப் பண்ணாமல். இன்னும் கொஞ்சம் டார்க்னஸ்க்காக இன்னும் கொஞ்சம் பிக்மெண்ட் சேர்த்தேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுருங்க. அப்படின்னா நமக்கு அந்த பபிள்ஸ் எல்லாம் அப்படியே மேலே அப்படியே பர்ஸ்ட் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஆல்ஃபபெட் மோல்டு எடுத்துருக்கோம். அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பிங்க் கலரை ஒரு சைட்லேயும், ப்ளைன் கலரும் நம்மகிட்ட இருக்குது. ஆல்ரெடி நம்ம பிரித்து வச்சுருந்தோம். அந்த ப்ளைனையும் ஒரு சைடும் நம்ம ஊற்றி நமக்கு தேவையான மாதிரி டிசைன் பண்ண போகிறோம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்களும் ஊற்றி எடுத்துக்கோங்க. அந்த ஆல்ஃபபெட்டில் ஒரு சைடில் கலரும் இன்னொரு சைடில் டிரான்ஸ்பரண்டாகவும் வர மாதிரி நான் மாடல் வச்சுருக்கேன். அதனால் ஒரு சைடில் நான் அந்த பிங்க் கலர் ஊற்றுறேன். இன்னொரு சைடில் டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுக்காக வெறும் ரெசினை பிக்மெண்ட் எதுவும் மிக்ஸ் பண்ணாத ஊற்றிருக்கேன். மோல்டில் பொறுமையாக பண்ணுங்கள். ஈஸியாக தான் இருக்கும். மிக்சிங் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கள். ஆல்ஃபபெட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தான். நமக்கு தேவையான எல்லா லெட்டர்ஸ்லையும் நம்ம அந்த கலர் ஊற்றி எடுத்தாச்சு. இனி நம்ம கிளிட்டர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு பிடிச்ச கிளிட்டரை ஆட் பண்ணிக்கலாம். எந்த சைட் வேணுமோ அந்த சைடு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். நான் அந்த பிங்க் கலர் ரோஸ் கோல்டு கொடுத்துருக்கோம்ல, அந்த இடத்துல பிக்மெண்ட் இருக்க சைடில் ரோஸ் கலர்லேயே கிளிட்டர் ஆட் பண்ணுறேன். ஐ ஸ்டிக்ஸை வச்சு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் லெட்டர்ஸ்க்கு பிளாக் கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது மைக்கா பவுடர், பிக்மெண்ட் இல்லை. அதையும் நான் இப்போது மோல்டில் ஊற்ற போகிறேன். அதுவும் இதே மாதிரி தான். ஒரு சைடு பிளாக்கு, இன்னொரு சைடு டிரான்ஸ்பரண்டாக. ஃபஸ்ட் லேயர் தான் நம்ம இப்போ கொடுக்குறோம். பிளாக்குக்கு நான் கிளிட்டர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. சும்மா ப்ளைனாக தான் கொடுத்துருக்கேன். நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாடல் என்னென்னா, ஒரு சைடு டிரான்ஸ்பரண்ட், ஒரு சைடில் கலர். அதனால் நான் அந்த மாதிரி காம்பினேஷனில் கொடுக்குறேன். இல்லை உங்களுக்கு வேறு கலர் வேணும், ரோஸ் பெட்டல்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 ஹவர்ஸ் ஆச்சு. இப்போ பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குன்னு. இப்போ கொஞ்சம் காஞ்சி இருக்குது. இதில் நான் செகண்ட் லேயர் ஆட் பண்ணுறேன். செகண்ட் லேயரும் ரெசினை ஹார்ட்னரையும் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ண மாதிரியே 2:1 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நான் செகண்ட் லேயராக ஊற்றிட்டுருக்கேன். கொஞ்சம் நிறையவே அந்த மோல்டு முங்குற மாதிரி கொஞ்சம் நிறைய ரெசின் ஊற்றிக்கிறேன்.
இப்படியே ஒவ்வொரு லிட்டராக நம்ம அந்த ரெசின் ஹார்ட்னர் சேர்ந்த மிக்ஸை ஊற்றிட்டுருக்கோம். இது செகண்ட் லேயர், அதனால கொஞ்சம் நான் நிறையவே ஊற்றிக்கிறேன். எனக்கு இதில் பபிள்ஸ் ரொம்ப ஃபார்ம் ஆகலை, அதனால நான் பபிள் பஸ்டர் எதுவுமே யூஸ் பண்ணலை. இப்போது எல்லா லெட்டர்ஸ்லையும் நம்ம ஊற்றியாச்சு. இனி நம்ம 24 ஹவர்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டே பார்ப்போம். ரொம்ப அழகாக காஞ்சிருக்குது. இதை எடுக்கும்போதே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். அது பர்ஃபெக்டாக வந்திருந்தா நல்லா இருக்கலாம். அதில் சென்டரில் ஒரு பள்ளம் மாதிரி உங்களுக்கு தெரியும். அதை நம்ம எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லாத்துலேயுமே அந்த பள்ளம் இருக்காது, ஏன்னா ஃபுல்லாக கொஞ்சம் ரெசின் கம்மியாக ஊற்றிருக்க இடத்துல அந்த மாதிரி இருக்கும். அதை நம்ம தேர்ட் கோட்டிங் கொடுக்கும்போது சரி பண்ணிடலாம். பாருங்கள் நமக்கு எவ்வளோ அழகாக கிடச்சிருக்குன்னு. இனி நம்ம தேர்ட் கோட்டிங் கொடுக்குறதுக்கு ஒரு மோல்டில் கப்பை வச்சு கப் மேலே அந்த லெட்டரை வச்சுட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ரெசின் அண்ட் ஹார்ட்னரை எடுத்து அந்த பள்ளம் மாதிரி தெரிஞ்சதில் அந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இல்லை அந்த ரெசின் அப்படியே கூட ஊற்றிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி வச்சாச்சு. இனி நம்ம நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். பாருங்கள் நமக்கு நெக்ஸ்ட் டே இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம கீ செயினோட அந்த ரிங்கை ஆட் பண்ண போகிறோம். அப்படியே ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து, ஆல்ரெடி நமக்கு ஆல்ஃபபெட் மோல்டில் ஹோல் இருந்ததுனால நமக்கு ஹோல் எதுவும் போட வேண்டிய தேவையில்லை. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹோல் போட்டுக்கணும். எட்ஜஸ்லாம் கொஞ்சம் சொர சொரன்னு இருந்துன்னா சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி தேய்ச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள் நம்மளோட அழகான கீ செயின்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வாங்கின கஸ்டமரும் ரொம்ப ஹாப்பி. அவங்க கொடுத்த ஃபீட்பேக்கை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து. வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். நாட் பிடிச்சவங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹேண்ட்மேட் ஐட்டம் பண்ண பிடிச்சவங்களா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.